வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 3ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின் வருவனவற்றில் முறையே f(x) மற்றும் g(x) ஆகியவற்றின் மீப்பேவா மற்றும் மீசீமா காண்க. மேலும் f(x) × g(x) மீசீமா பெருக்கல் மீப்பேவா என்பதை சரிபார்க்க. இங்கே ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கிறது f(x), ரெண்டாவது இருக்கிறது g(x). ரெண்டுக்கும் மீப்பெரு பொது வகுத்தியும் மீச்சிறு பொது மடங்கும் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் f(x) g(x) பெருக்கணும். எதுக்கு சமமாக இருக்கும்? அதான் மீசீமாவுக்கும் மீப்பேவாவும் சமமாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணலாமா? பாருங்க, முதல் இது எடுத்துக்கலாம். முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல்ல இருக்குது f(x) இல்லையா? அப்போ f(x) = 21x²y. இந்த x²y கரெக்டாக காரணிப்படுத்தியே இருக்குது. நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். இந்த 21 மட்டும் நம்ம பகாக்கானே பிரிச்சலாம் பாருங்க. 3 7 21. மிச்சது எந்த மாற்றமும் இல்லை. x²y. சரியா? அதுக்கு அடுத்தது g(x) பாருங்க. g(x) = என்ன இருக்கு? 35xy². இந்த xy² எதுவும் செய்ய முடியாது, அப்படி தான் இருக்கும். இந்த 35 நம்ம பகாக்கானே பிரிச்சலாம். எப்படி எழுதலாம்? I 7 35. இந்த xy² அப்படியே தான் வரும். இப்போ பாருங்க, காரணிப்படுத்தி இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம மீப்பேவா கண்டுபிடிக்கலாமா? மீப்பெரு பொது வகுத்தி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மீப்பெரு பொது வகுத்தி தான் இந்த காரணிகளில் பொதுவாக இருக்கணும். பொதுவாக இருக்கிற சின்னதை எடுக்கணும். பாருங்க, 3 பொதுவாக கிடையாது. 5 இங்கே மட்டும் தான் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ பாருங்க, 7 பொதுவாக இருக்குது. அப்போ 7. இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. பொதுவாக இருக்கக்கூடிய சின்னது. அப்போ சின்னதை x தானே சின்னது, x எடுக்கணும். அதுக்கு இங்கே y இருக்குது, இங்கே y² இருக்குது. அப்போ எது பொதுவாக இருக்குது? y தான் பொதுவாக இருக்குது. y தான் சின்னது, y. இதான் என்னது? மீப்பேவா. நெக்ஸ்ட்டு மீசீமா கண்டுபிடிச்சலாமா? மீச்சிறு பொது மடங்கு. மீச்சிறு பொது மடங்குனா இருக்கிறதுல பெருசு எடுக்கணும். அந்த பொதுவான்றதை பார்க்கக்கூட இருக்கிறதுல பெருசு. பாருங்கள், இருக்கிறதுல 3 தான் பெருசு, இருக்கிறதுல 5 தான் பெருசு, இருக்க இங்கே 7 இங்கே 7 7 தான் பெருசு. இங்கே x² தான் பெருசு, y² தான் பெருசு. சரியா? ஈக்குவல் டு இது பெருக்குங்க. 3 5 15 7 105 105 x² y². இதான் என்னது? நமக்கு தேவையான மீசீமா. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? மீப்பேவா கண்டுபிடிச்சிட்டோம், மீசீமா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா, இது சரி பார்க்கணும். f(x) g(x) பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? பாருங்க, f(x) × g(x) ரெண்டே பெருக்க போகிறோம். இந்த முதல்ல f(x) இந்த காரணிப்படுத்தி வச்சுருக்கோமா, இதை எடுத்துக்கலாம். நம்ம 3 பெருக்கல் 7 x² y பெருக்கல் 5 பெருக்கல் 7 xy². இது பெருக்கினா என்ன வரும் பாருங்க. இந்த இடத்துல 7 5 35. இந்த இடத்துல என்ன வரும்? 3 7 21 3 7 21 I 7 35. பெருக்கிறோமா? பாருங்க, பெருங்க. 5 1 5 I 2 10. அதுக்கு அடுத்தது 1 3 3 2 6. கூட்டுங்க. 5 3 7 735. இந்த எண்களை எல்லாத்தையும் பெருக்குனா 735 வருது. இங்கே x² இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. x² x-ஐயும் பெருக்குனா x-இன் அடுக்கு 3. அடிமான சமன்பாடு பெருக்கல் இருக்குது. அப்போ அடுக்கில் கூட்டம் 2 1 3. இங்கே y இருக்குது, இங்கே y² இருக்குது. y-யும் y² பெருக்குனா y-இன் அடுக்கு 3. என்ன ஃபார்முலா அப்படின்னா பாருங்க, a-இன் அடுக்கு m பெருக்கல் a-இன் அடுக்கு n அப்படின்னா a-இன் அடுக்கு m + n. அடிமான சமன்பாடு பெருக்கல் இருந்துச்சா அடுக்கில் கூட்டணும். அப்போ இங்கே எக்ஸா, இங்கே எக்ஸா, அடுக்கு பாருங்க 2 1 2 1 கூட்டினா 3. அதுக்கடுத்து பாருங்க, இங்கேயும் y இங்கே y, இங்கே 2 இங்கே 1 கூட்டினா 3. சரியா வந்துருச்சா? இதான் என்னது? f(x) பெருக்கல் g(x). அடுத்தது எல்சிஎத்தம் இருக்கு. இந்த மீப்பேவா இருக்கு இல்லையா? மீப்பேவா பெருக்கல் மீசீமா, இது ரெண்டையும் நம்ம பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? மீப்பேவா எங்கே இருக்கு? அங்கே இருக்கா? 7xy பெருக்கல் மீசீமா 105 x² y² ஈக்குவல் டு பெருங்க. 7 105 என்ன வரும் பாருங்க. பாருங்க, 7 5 35 0 இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். 1 7 7 735. எக்ஸையும் x² பெருக்குனா x-இன் அடுக்கு 3 அடுக்குகளை கூட்டணும். 2 1 3. y-யும் y² கூட்டினா y-இன் அடுக்கு 3. பாருங்க, இது ரெண்டாவது. பாருங்க, 1 மற்றும் 2 சமமாக இருக்கா? 1 மற்றும் 2 எது சரிபார்க்கப்பட்டது? இந்த எழுதுங்க. f(x) பெருக்கல் g(x) ஈக்குவல் டு
மீ பே வா பெருக்கல் மீ சி மா என்பது சரிபார்க்கப்பட்டது. சரியா? எதை முடிச்சிட்டோம் நம்ம? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது இதை ஆரம்பிக்கலாமா பாருங்க. ரெண்டாவது இது முதல்ல கொடுத்து இந்த இடத்த எழுதுவோம். என்ன இருக்கு பாருங்க. முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்கு. முதல்ல இதை காரணிப்படுத்திடலாமா? இந்த இடத்துல இந்த 1 இருக்கா, அது எப்படி எழுதலாம்னா பாருங்க. எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 1 அடுக்கு 3 எழுதலாம். இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 எதுவும் செய்ய முடியாது. இந்த இடத்துல ஃபார்முலா என்னன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இதை பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்க, ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பின்னா என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ 1 எக்ஸ் பேருனா ஒரு எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். என்ன செஞ்சிட்டோம்? இதை காரணிப்படுத்திட்டோம். இந்த இது அப்படியே வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் 1. சரியா? அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாமா? ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மாற்றி எழுதுவோம். எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 1 அடுக்கு 3 மாற்றலாம். இந்த இடத்துல ஃபார்முலா பாருங்கள். ஃபார்முலா என்னென்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த இடத்துல இந்த ஃபார்முலா. அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸு, பிக்கு பதிலாக 1. பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கா, இங்கே ப்ளஸ் வரும். சரியா? ஏக்கு ப்ளஸ் பின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி, ஏக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் பிக்கு பதிலாக 1 இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். ஃபார்முலா இருக்க மைனஸ் ஏவையும் பியும் பெருக்கணும். ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 1 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக 1 ஸ்கொயர் பண்ணால் 1. முடிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்ம காரணிப்படுத்திட்டோம். இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். முதல்ல கண்டுபிடிக்க போகிறது மீ பெரு பொது வகுத்தி, மீ பே வா. கண்டுபிடிக்கலாமா? மீ பேவான்னா ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கக்கூடியதை எடுத்து எழுதணும். பாருங்கள், எது பொதுவாக இருக்குது? இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 இங்கே தான் இருக்குது, இங்கே கிடையாது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் இது மட்டும்தான் பொதுவாக இருக்குது. அப்போ பொதுவாக இருக்க சின்னது அது. அப்போ எது மட்டும் வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் வரும். இதான் என்னது? மீ பேவா. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மீசிமா கண்டுபிடிக்க போகிறோம். மீசிமான்னா இருக்கிறதுல பெருசு எடுத்துக்கணும். எதுவுமே யோசிக்க கூட, இருக்கிறதுல பெருசுங்க. பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா, எக்ஸ் மைனஸ் 1 இதான் பெருசு. அப்போது எக்ஸ் மைனஸ் 1. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கிறதுல இதான் பெருசு, எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டும் பொதுவாக இருக்குது. அது ஒரு தடவை தான் எழுதணும், எக்ஸ் ப்ளஸ் 1. இது ஒரு தடவை தான் இருக்குது, இது அப்படியே வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. சரியா? இதை நம்ம மாற்றி மாற்றி கூட எழுதலாம். இதை தூக்கி இங்கே எழுதலாம், இது தூக்கி இங்கே 4 காரணிகளை மாற்றி மாற்றி கூட எழுதலாம். சரியா? நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? மீ பே வா கண்டுபிடிச்சிட்டோம், மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது பெருக்க போகிறோம். எதை பெருக்கணும் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்க போகிறோம். இந்த இடத்துல பெருக்கிறோமா? எஃப் ஆஃப் எக்ஸ் முதல்ல, எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ். இதை தான் பெருக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா, இதை முதல்ல எழுதிடுவோம். என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இது வந்து என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ். அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதுமா? இங்கே இருக்குது பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ். இதை தான் எடுத்து எழுத போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு, இந்த இடத்துல எழுதணும் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. சரியா? இதை தான் பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? ஈக்குவல் டு, இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஒரே ஒரு தடவை தான் இருக்குது, அப்படியே எழுதிடுங்க, எக்ஸ் மைனஸ் 1. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 ஒரே ஒரு தடவை அப்படியே வந்துடும். இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1, இங்கே ஒரு எக்ஸ், பெருக்க என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 எத்தனை தடவை? ஒரே ஒரு தடவை தான், அது அப்படியே வந்துடும். சரியா? இதான்
நமக்கு பெருக்கி வரக்கூடிய ஆன்சர் எது? முதல்னு எடுத்துக்கலாமா? முதல் இது. 2வது கணக்குல முதல் இது. அதுக்கு அடுத்து எத பெருக்க போறோம்? மீ பே வா. மீ பேவாவையும் மீசிமாவையும் நம்ம பெருக்க போறோம். மீ பேவா என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? எக்ஸ் பிளஸ் 1ன்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரியா? அதுக்கு அடுத்தது எதை எடுத்து எழுதிட்டோம்? மீ பேவா எக்ஸ் பிளஸ் 1 எடுத்து எழுதிட்டோம். இதை பாருங்க. எக்ஸ் மைனஸ் 1 இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுத போறோம். எழுதலாமா? எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த எக்ஸ் பிளஸ் 1 இங்கே ஒரு எக்ஸ் பிளஸ் 1 பெருக்கினா என்ன வந்துடும்? எக்ஸ் பிளஸ் 1 அடுக்கு 2 வந்துடும். அதுக்கு அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1 இங்கே வந்துடும். அதுக்கு அடுத்தது பாருங்க, இது ஒரு தடவை அப்படியே வந்துடும். இது ஒரு தடவை தான் இருக்குது பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. இது ஒரு தடவை தான் இருக்குது, அப்படியே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இது 2வது ஆன்சர். 2 சமமாக இருக்கா பாருங்க, பெருக்கல்ல தான் இருக்குது. உறுப்புகள் மாறி மாறி இருக்கலாம், தப்பு கிடையாது. எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இருக்குது. எக்ஸ் பிளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் 1 எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போது எதுலேருந்து? 1 மற்றும் 2லிருந்து எது சரிபார்க்கப்பட்டது? எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீ பே வா பெருக்கல் மீ சி மா என்பது சரிபார்க்கப்பட்டது. சரியா? சரிபார்க்கப்பட்டது. 2வது இதை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 3வது ஆரம்பிக்கலாமா? பாருங்க, 3வது இது முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வந்துருமா? எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்துறது? ஏதாவது பொதுவாக வெளியே எடுத்து தான் காரணிப்படுத்த போகிறோம். ஈக்குவல் டு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இதில் எதை பொதுவாக எடுக்கலாம்னா எக்ஸ் ஒய்யை நம்ம பொதுவாக எடுத்துடலாம். இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் 2 தான், ஒரு எக்ஸ் வெளியே எடுத்துட்டோம். அப்போ ஒரு எக்ஸ் மட்டும் உள்ளே இருக்கும். இந்த ஒய்யை வெளியே எடுத்தாச்சு. ப்ளஸ் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். இங்கே ஒய் ஸ்கொயர்னா ஒய் பெருக்கல் ஒய், ஒரு ஒய் வெளியே வந்துருச்சு, ஒரு ஒய் உள்ளே இருக்கும். இதான் காரணிப்படுத்துது. உங்கள் சந்தேகம் வந்து பெருக்கி பாருங்கள், எக்ஸ் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படியே வந்துடும். இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும், ஒய் பண்ணால் ஒய் ஸ்கொயர். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம காரணிப்படுத்திட்டோம். இப்போ பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இதை காரணிப்படுத்த போகிறோம். எக்ஸை பொதுவாக எடுத்துருவோமா? எக்ஸை பொதுவாக எடுக்க போகிறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் பெருக்கல் எக்ஸு, ஒரு எக்ஸ் வெளியே எடுத்துட்டோம், ஒரு எக்ஸ் உள்ளே வரும். அதுக்கு அடுத்தது எக்ஸ் பாருங்கள், இந்த எக்ஸை வெளியே எடுத்துட்டோம், இங்கே ஒய் வந்துடும். சரியா? இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? காரணிப்படுத்திட்டோம். இப்போ நம்ம மீ பேவா கண்டுபிடிக்க போகிறோம். மீ பெரு பொது வகுத்தியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், 2லேயும் பொதுவாக இருக்கணும். பொதுவாக இருக்க சின்னது எக்ஸ் பொதுவாக இருக்கா? அப்போ எக்ஸ் வந்துடும். ஒய் இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அப்போ வராது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய். சரியா? இதான் என்னது? மீ பேவா. அதுக்கு அடுத்தது மீ சீமா கண்டுபிடிப்புமா? மீச்சிறு பொது மடங்கு. மீச்சிறு பொது மடங்கு ஏதாவது ஒன்றில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ், அப்போ எக்ஸ் வந்துடும். ஒய் இங்கே இருக்கா? இங்கே இருந்தாலும் எடுக்கணும். இருக்கிறதுல பெருசு. இங்கே எக்ஸ், அப்போ எக்ஸ் தான் பெருசு எடுத்துக்கிட்டோம். ஒய் இங்கே மட்டும்தான் இருக்குது, அப்போ அதான் பெருசு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கிறதுல அதான் பெருசு, அப்படியே எடுத்துங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய். சரியா? என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? மீ பேவா மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், 2 பெருக்க போகிறோம். எதை பெருக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸுங்க நம்ம காரணிப்படுத்தோம், அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதுக்கு அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள், பெருக்கல் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய். பெருக்கலாமா? இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். ஒய் ஒன்று தான் இருக்குது, பெருக்கல் அப்படியே வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் பெருக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர். அடுக்கு 2 வந்துடும். இது முதல் இது. எதில்? 3வது இதில். சரி, அங்கே 2 போட்டுக்க பாருங்கள், 2ல் 3வது இதில் இது. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? என்ன கண்டுபிடிக்கணும்? மீ பேவாவையும் மீசிமாவையும் நம்ம என்ன செய்யணும்? பெருக்க போகிறோம். மீ பேவா எங்கே இருக்குது? எக்ஸ் இன்டூ
எக்ஸ் ப்ளஸ் ஒய் மீப்பேவா இங்கே இருக்கா பெருக்கல் மீசிமா பாருங்கள் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு பெருக்கலாமா இப்போ பாருங்கள் இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒன்று தான் இருக்குது அப்படியே வந்துடும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பெருக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இதான் என்னது நமக்கு தேவையான ரெண்டாவது ஆன்சர் அப்போ பாருங்கள் முதல் இதும் ரெண்டாவது சமமாக இருக்குது அப்போ எப்படி கணக்கு முடிச்சிடலாம் 1 மற்றும் 2 எது சரிபார்க்கப்பட்டது f of x பெருக்கல் g of x equal to மீப்பேவா பெருக்கல் மீசிமா மீசிமா என்பது சரிபார்க்கப்பட்டது சரிபார்க்கப்பட்டது சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3 இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கீழ்கண்ட ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீசிமா காண்க பாருங்க 2 பல்லுறுப்புக்கோவை இருக்குது இந்த 2 பல்லுறுப்புக்கோவையோட மீப்பேவா இருக்குது சில புக்கில் இங்கே மீ போவான்னு கொடுத்துருப்பாங்க ரெண்டும் ஒன்று தான் மீப்பெரு பொது வகுத்தி சரியா மீப்பேவானாலும் மீப்போவான ரெண்டும் ஒன்று தான் இப்போ பாருங்க முதல்ல நமக்கு இந்த இது வந்து 2 பல்லுறுப்புக்கோவை இருக்கு இல்லையா ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுப்போம் இந்த எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்குவோம் இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும்னா மீப்பேவாவையும் மீசிமாவையும் பெருக்கி வர்றதுக்கு சமமாக இருக்கும் இதை பயன்படுத்தி தான் நம்ம இது பண்ண போகிறோம் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க மீ சீமா கண்டுபிடிக்கணும் அப்போ மீசிமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மீப்பேவா அங்கே வந்து வகுத்தலாம் மாறும் சரியா இப்போ பாருங்க முதல் இது எடுத்துக்கலாமா முதல் இதை எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12 இது ஒரு இருபடிக்கோவை அப்போ காரணிப்படுத்தணும் பாருங்க இந்த மாதிரி போட்டு காரணிப்படுத்துங்க ஏ ஸ்கொயரோட கெழு 1 மாறிலி உறுப்பு மைனஸ் 12 ரெண்டே பேருக்குன்னா மைனஸ் 12 சரியா ஏவோட கெழு 4 அப்போ 2 எண்களை பெருக்கும்போது மைனஸ் 12 வரணும் கூட்டினாலும் கழிச்சாலும் 4 வரணும் எந்த நம்பர் 6 12 6 12 சரியா எதுக்கு மைனஸ் கொடுக்கணும் 2க்கு மைனஸ் கொடுத்தா நமக்கு ப்ளஸ் 4 வரும் பை இப்போ பாருங்க இந்த ஸ்கொயர் உறுப்பில் ஸ்கொயரை விட்டு அடிமானத்தை மட்டும் எழுதணும் ஏ அப்போ பாருங்க ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 6 எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள் ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 2 ஏ மைனஸ் 2 எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம காரணிப்படுத்திட்டோம் அதுக்கு அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் பாருங்கள் ரெண்டாவது இருக்க நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம் என்ன இந்த இடத்துல கூட எழுதிங்க எண்க சரியா ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டாவது பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6 எண்கன்னு எடுத்துங்க ஏன்னா நம்ம தான் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துருக்கோம் இப்போது இதே நம்ம என்ன செய்ய போகிறோம் காரணிப்படுத்த போகிறோம் காரணிப்படுத்துவோமா பாருங்கள் ஐ மாதிரி போட்டுங்க ஏ ஸ்கொயரோட கெழு 1 மாறிலி உறுப்பு 6 அப்போ ஓராரா 6 இந்த இடத்துல ஏவோட கெழு மைனஸ் 5 2 எண்களை பெருக்குனா 6 வரணும் கூட்டினாலும் கழிச்சா 5 வரணும் எந்த நம்பர் ஓராரா 6 நமக்கு இந்த இடத்துல இது வராது இல்லையா ஓராரா 6 இது வந்து செட் ஆகாது எது செட் ஆகுனா 3 2 6 இதுதான் நமக்கு செட் ஆகும் பாருங்க 3 2 பேருக்குன்னா 6 நமக்கு மைனஸ் 5 வேணும் அப்போ 2 காரணியுமே மைனஸாக இருக்கும் மைனஸ் பிறகு ப்ளஸ் ஆயிரும் 3 2 6 மைனஸ் 3 மைனஸ் 2 ஒரே குறி அப்போ கூட்டினா 5 என்ன 5 மைனஸ் 5 சரியா பை இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா இந்த ஸ்கொயரோட இந்த ஸ்கொயருக்கு உறுப்பில் அடுக்க விட்டு அடிமானம் ஏ அப்போ இந்த இடத்துல ஏ மைனஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 2 காரணிப்படுத்திட்டோம் அதுக்கு அடுத்தது இன்னும் என்ன இருக்குது பாருங்கள் அதில் மீப்பேவா இருக்குது மீப்பேவா அது வந்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் கரெக்டாக அப்படியே காரணிப்படுத்துறதுலே இருக்குது ஏ மைனஸ் 2 இங்கே இருக்கு இல்லையா இதை எடுத்து எழுதிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த ஃபார்மில் நமக்கு மீசிமா வேணும் அப்போ மீசிமா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் பை மீப்பேவா இதுங்க வந்து வகுத்தலாம் மாறும் தேர்ஃபோர் மீசிமா மீச்சிறு பொது மடங்கு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் பை மீப்பேவா மீப்பெரு பொது வகுத்தி எடுத்து அப்படியே பிரதியிடுமா பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் காரணிப்படுத்தி வச்சுருக்கோம் என்ன வச்சுருக்கோம் ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 2 பை அதுக்கடுத்து இன்ட்டு போட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள் ஏ மைனஸ் 3
இன்ட்டு ஏ மைனஸ் 2 பை மீபேவா அங்கே இருக்கா என்ன இருக்குது ஏ மைனஸ் 2 எது கேன்சல் ஆகும் பாருங்கள் ஏ மைனஸ் 2 ஏ மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும் மிச்சம் என்ன இருக்குது ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 2 இன்ட்டு ஏ மைனஸ் 3 இதான் என்னது நமக்கு தேவையான மீசிமா நம்ம இந்த மீபேவாவை பயன்படுத்தாமலே நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் மீசிமாவை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இங்கே மீபேவா கொடுத்துருக்காங்க இதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்கணும் சரியா முதல் இதை முடிச்சிட்டோம் அடுத்தது ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா பாருங்கள் முதல் இது பாருங்கள் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம் எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 27 ஏயின் அடுக்கு 3 எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டாவது இது நம்ம ஆரம்பிக்க போகிறோம் முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 27 ஏயின் அடுக்கு 3 இன்ட்டு எக்ஸ் இதை நம்ம காரணிப்படுத்தணும் முதல்ல காரணிப்படுத்திட்டு வந்துடலாம் பாருங்கள் ஈக்குவல் டு இது நம்ம எக்ஸை முதல்ல பொதுவாக எடுத்துருவோம் இங்கே எக்ஸின் அடுக்கு 4 இருக்குது எக்ஸை எடுத்துட்டோம்னா இந்த அடுக்கில் 1 குறைஞ்சி எக்ஸின் அடுக்கு 3 வரும் மைனஸ் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம் மிச்சம் என்ன இருக்கும் 27 ஏயின் அடுக்கு 3 மட்டும் இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த எக்ஸின் அடுக்கு 3 அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம காரணிப்படுத்தணும் இந்த 27 ஏயின் அடுக்கு 3 எப்படி எழுதலாம்னா 3a அடுக்கு 3ன்னு எழுதலாம் பாருங்க 3 அடுக்கு 3 27 வந்துடும் ஏயின் அடுக்கு 3 ஏயின் அடுக்கு 3 தான் அப்போது 27 ஏயின் அடுக்கு 3 3a த ஹோல் கியூப்னு நம்ம எழுதலாம் இப்போ பாருங்க இந்த எக்ஸ் அப்படியே தான் வந்துடும் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா பாருங்கள் ஃபார்முலா என்னென்னா ஏ கியூபு மைனஸ் பி கியூபு ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆக போகுது அப்போ பாருங்கள் ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக 3a பாருங்கள் ஏ மைனஸ் பின்னா ஏக்கு பதிலாக எக்ஸு மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குது 3a அதுக்கு அடுத்தது ஏ ஸ்கொயர் ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக 3a ப்ளஸ் பி ஸ்கொயர் பிக்கு பதிலாக என்ன இருக்குது 3a இருக்குது அடுக்கு 2 போட்டுக்கலாம் சரியா இந்த ஃபார்முலாவில் அப்படியே பிரதிட்டு இருக்கோம் இப்போ இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a எந்த மாற்றமும் இல்லை இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் எக்ஸையும் 3aவையும் பெருக்குனா 3a எக்ஸு ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் சரியா இதான் என்னது எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம காரணிப்படுத்திட்டோம் அதுக்கடுத்து ரெண்டாவது இருக்குது ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாமா பாருங்கள் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டாவது என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் சரியா இது வந்து கரெக்டான காரணிப்படுத்தியாக தான் இருக்குது இதை நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் அதுக்கடுத்து மீபேவா இருக்கா மீப்பெரு பொது வகுத்தி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க மீப்பெரு பொது வகுத்தி எக்ஸ் மைனஸ் 3a எக்ஸ் மைனஸ் 3a சரியா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மீசிமா கண்டுபிடிச்சிடலாமா பாருங்க therefore மீச்சிறு பொது மடங்கு ஈக்குவல் டு எதை பெருக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்கிட்டு எதை கொண்டு வகுக்கணும் மீப்பெரு பொது வகுத்தியை கொண்டு நம்ம வகுக்கணும் இப்போ பாருங்க ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே காரணிப்படுத்தி வச்சுருக்கோம் என்ன இருக்குது பாருங்க எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3a எக்ஸு ப்ளஸ் 9a ஸ்கொயர் பை நம்ம எதை எழுதியிருக்கோம் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கோம் திரும்ப இங்கே என்ன எழுதணும் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள் என்ன இருக்குது எக்ஸு மைனஸ் 3a அடுக்கு 2 சரியா 3a அடுக்கு 2 பை மீப்பேவா அங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 3a இதில் நமக்கு எது கேன்சல் ஆகும் எக்ஸ் மைனஸ் 3a கேன்சல் ஆயிரும் மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும் மிச்சம் எல்லாம் அப்படியே வந்துடும் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3a எக்ஸு ப்ளஸ் 9a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் இந்த எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் அப்படி வந்துடும் நமக்கு கேன்சல் பண்ணது போக இதுதான் மிச்சம் இருக்குது அப்போ இதான் என்னது நமக்கு தேவையான மீசிமா சரியா இது வந்து நம்ம மாறி மாறி கூட இருக்கலாம் இதை வந்து ரெண்டாவது எழுதி இது மூணாவது எழுதலாம் முதல்ல கூட கொண்டு வந்துடலாம் பெருக்கில் தான் இருக்குது இந்த 3 காரணிகள் எப்படினாலும் மாற்றி எழுதி கொள்ளலாம் அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம்
அலகு 3 இயற்கணிதம். இதில் பயிற்சி 3 மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் ஒவ்வொரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்பேவா காண்க. இங்கே 2 பல்லுறுப்புக்கோவைகளும் அவற்றின் மீசிமாவும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கும்? மீப்பேவா, மீப்பெரு பொது பகுதியை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, இந்த முதல் இருக்கு இல்லையா, அது எஃப்ஆஃப்எக்ஸ் எடுத்துக்கலாமா? எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் எக்ஸின் அடுக்கு 3 என்க. ஏன்னா நம்மளே எஃப்ஆஃப்எக்ஸ்னு எடுத்திருக்கோம். சரியா? இப்போ பாருங்கள், இந்த 12 அப்படியே இருக்கட்டும். இங்கே எக்ஸின் அடுக்கு 4, எக்ஸின் அடுக்கு 3 எதை பொதுவாக எடுக்கலாம்? எக்ஸின் அடுக்கு 3 நம்ம பொதுவாக எடுத்துட்டோம். இங்கே எக்ஸின் அடுக்கு 4 இருக்குது, எக்ஸின் அடுக்கு 3 இருந்துச்சா உள்ளே என்ன இருக்கும்? எக்ஸின் அடுக்கு 1 இருக்கும். மைனஸ் இந்த எக்ஸின் அடுக்கு 3 வெளியே எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 8 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 3 எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இதிலிருந்து இந்த 8 அப்படியே இருக்கட்டும். எக்ஸின் அடுக்கு 4 எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸின் அடுக்கு 2 எதை நம்ம பொதுவாக எடுக்கலாம்? எக்ஸின் அடுக்கு 2 நம்ம பொதுவாக எடுத்துடலாம். அப்போ பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 4 இருக்குது, எக்ஸின் அடுக்கு 2 வெளியே தான் என்ன இருக்கும்? அங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். 3 அப்படியே தான் வரும். எக்ஸின் அடுக்கு 3 இருக்குது, நம்ம எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தால் ஒரு எக்ஸ் மட்டும் வரும். ப்ளஸ் இந்த 2 அப்படியே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்தாச்சு. உங்களுக்கு சந்தேகம் தான் உள்ளே பெருக்கி பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் பேர்னா எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 3 அப்படி தான். எக்ஸ் ஸ்கொயர் பேர்னா எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸ் ஸ்கொயர் 2 பேர்னா 2 எக்ஸ் ஸ்கொயர். சரியா? அதுக்கு அடுத்தது ஈக்குவல் டு 8 எக்ஸ் ஸ்கொயர். இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். இந்த மாதிரி ஐ மாதிரி போட்டு காரணிப்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1ஐயும் மாறிலி உறுப்பையும் பெருக்கணும். ஓ 2 2. எக்ஸோட கெழு மைனஸ் 3. சரியா? 2 எண்களை பெருக்கும்போது 2 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் 3 வரும். எந்த நம்பர்? ஓ 2 2. ரெண்டுக்குமே மைனஸ் கொடுங்க, கரெக்டாக வரும் பாருங்க. மைனஸ் மைனஸ் பண்ண ப்ளஸ்ஸு ஓ 2 2. மைனஸ் 1 மைனஸ் 2 என்ன வந்துடும்? மைனஸ் 3 வந்துடும். பை இந்த ஸ்கொயர் உறுப்பில் அடுக்க விட்டு அடிமானத்தை எழுதணும். எக்ஸு எக்ஸு. அப்போ இதை காரணிப்படுத்தினா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. சரியா? எதை காரணிப்படுத்திட்டோம்? ஜி ஆஃப் எக்ஸை நம்ம காரணிப்படுத்திட்டோம். அதுக்கு அடுத்தது மீசிமா பாருங்கள். மீசிமா என்ன கொடுத்துருக்காங்க? மீசிமா கொடுத்துருந்த எடுத்து அப்படியே எழுதுவோம். 24 எக்ஸின் அடுக்கு 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இது கரெக்டாகவே என்ன செஞ்சுருக்கு? காரணிப்படுத்தி இருக்குது. இப்போது நமக்கு என்ன வேணும்? மீப்பேவா வேணும். அப்போது பாருங்கள், மீப்பேவா ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா என்ன? எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். இதை பெருக்கி எதை கொண்டு வகுக்கணும்? மீசிமாவை கொண்டு வகுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? மீப்பேவா கிடச்சிரும். அதாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸு பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீசிமா பெருக்கல் மீப்பேவா. மீப்பேவா. அப்போ நமக்கு என்ன வேணும்? மீப்பேவா தானே வேணும். இந்த மீசிமா அங்கே வந்தால் வகுத்தலாம் மாறிடும். இதை தான் நம்ம மாற்றிருக்கோம். சரியா? இப்போ எடுத்து அப்படியே பிரதிடுங்க. ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அங்கே காரணிப்படுத்தி வச்சுருக்கோம். என்ன? 12 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது? பெருக்கல் 8 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 பை மீசிம் அங்கே இருக்குது பாருங்கள். 24 எக்ஸின் அடுக்கு 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்கள். இந்த இடத்துல ஓர் 8 8 என்ன வரும்? 3 8 24. 1 3 3 4 3 12. எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸின் அடுக்கு 3 கேன்சல். அதுக்கு அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல். அதுக்கு அடுத்தது எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள்? ஈக்குவல் டு நம்பரில் 4 இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இதான் மீதி இருக்குது. இதான் என்னது? நமக்கு தேவையான மீப்பேவா. சரியா? முதல் இதோட மீப்பெரு பொது வகுத்தி 4 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? இங்கே இருக்குது பாருங்கள். ரெண்டாவது இந்த இடத்த பாருங்கள். இது எஃப் ஆஃப் எக்ஸு, இது ஜி ஆஃப் எக்ஸு, இவருடைய மீசிமா. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 3. இதை காரணிப்படுத்த வேண்டாம். ஏன் அப்படின்னா இது வந்து வகுத்தில் வரும். அப்போ இந்த வகுத்தில் வரக்கூடிய இந்த எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 3 இதுவும் கேன்சல் ஆகிடும். இதை நம்ம காரணிப்படுத்த வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். அப்போ பாருங்கள், ரெண்டாவது இதில் என்ன அப்படின்னா, ரெண்டாவது இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 3 அப்படியே இருக்கட்டும். சரியா? நீங்கள் பக்கத்தில் எண்கண் எழுதினாலும் தப்பு கிடையாது. அதுக்கடுத்து பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குன்னா, ஜி ஆஃப் எக்ஸ் பாருங்கள்,
எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒயின் அடுக்கு 4 ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 4. இதை தான் நம்ம கொஞ்சம் கவனமாக காரணிப்படுத்த போகிறோம். கொஞ்சம் கவனிங்க, நல்லா கவனிங்க, சரியா? ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம்னா பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு 2ன்னு எழுதலாம். எக்ஸின் அடுக்கு 4 எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு 2ன்னு எழுதலாம். இந்த இடத்துல இது அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இதை பாருங்கள், ஒய்யின் அடுக்கு 4 ஒய் ஸ்கொயர் அதோட அடுக்கு 2ன்னு எழுதலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர். அப்போ 2ab 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? ஒரு இதை கூட்டிடலாமா? ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன இது 5 சமம் தான் இல்லையா? 5 சமம் தான். இப்போ இது கூட திடீர்னு நம்ம 3 கூட்டுறோம். 3 கூட்டினா என்ன ஆகும்? 5 3 கூட்டினா 8. அப்போ 8 5 சமமா? சமம் கிடையாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எதை கூட்டணுமோ அதை அப்படியே மைனஸ் பண்ணணும். அப்போ பாருங்க, 5 3 8, 8ல் 3 கழிச்சு 5 கரெக்டாக வந்துருச்சா? அதே மாதிரி தான் இங்கே நம்ம எதை கூட்டணுமோ அதை மைனஸ் பண்ணணும். நம்ம எதை கூட்டியிருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கூட்டியிருக்கோம். அதை அப்படியே மைனஸ் பண்ணிடுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், சரியா? இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை கூட்டிட்டு அதே தான் மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மதிப்பு மாறாது. அடுத்த ஸ்டெப் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டினா என்ன வரும்? 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இது அப்படியே வந்துடும் பாருங்க, ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே வந்துடும் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், சரியா? இப்போ பாருங்க, இது ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், சரியா? இதை விரிவுபடுத்துங்க. ஏ ஸ்கொயர், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர், கரெக்டாக வந்துருச்சா? அதுக்கு பி ஸ்கொயர், பின்னா ஒய் ஸ்கொயர், ஒய்ஏ ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். 2ab கரெக்டாக வந்துருச்சா? இப்போ பாருங்க, மைனஸ் இது என்ன செய்ய போகிறோம்? ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். எக்ஸ் ஒய்ஏ அடுக்கு 2ன்னு எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை எக்ஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல பயன்படுத்த போகிற ஃபார்முலா என்ன அப்படின்னா பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ். இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், ஏக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட், பிக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட். அப்போ ஏ ப்ளஸ் பி, ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி, பிக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸு ஒய். இந்த ப்ராக்கெட் ஏ ப்ளஸ் அந்த ஃபார்முலாவுக்கு ப்ளஸ் பிக்கு பதிலாக எக்ஸ் ஒய் போட்டோமா? இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா இருக்க மைனஸ், பிக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் ஒய். அதாவது இந்த ப்ராக்கெட் வந்து ஏ, இந்த ப்ராக்கெட் வந்து பி. அப்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. முடிச்சிட்டோமா? ஜி ஆஃப் எக்ஸை நம்ம காரணிப்படுத்திட்டோம். அதுக்கு அடுத்தது மீசிமா கொடுத்துருக்காங்க பாருங்க, மீசிமா கொடுத்து இந்த இடத்துல எழுதுவோமா? மீசிமாவில் என்ன இருக்குன்னா, எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 3 இருக்குது இன்ட்டு என்னென்னு பார்த்துருவோமா? என்ன இருக்குது பாருங்க, எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எடுத்து எழுதிடுவோமா? என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், சரியா? நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன வேணும்? மீ பேவா வேணும், மீ பெரு பொது வகுத்தி வேணும். அப்போ என்ன செய்யணும்? நமக்கு ஃபார்முலா என்ன? எதை பெருக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்கணும். பெருக்கிட்டு எதை கொண்டு வகுக்கணும்? மீசிமாவை கொண்டு வகுக்கணும், சரியா? ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒய் கியூபு, எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 3 இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், எடுத்து எழுதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை மீசிமா பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது? எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்கா? இதை எடுத்து அப்படியே எழுதிட்டோம். இப்போது இதில் எது கேன்சல் ஆகும் பாருங்கள், எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒய் கியூபு, எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒய் கியூப் கேன்சல் ஆகிரும். இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய், இது நமக்கு கேன்சல் ஆகிரும். அப்போ மீதி எது மட்டும்தான் வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்
மைனஸ் எக்ஸ்ஒய் இது மட்டும்தான் வரும். இதுவும் கரெக்டு தான். புக்குக்கு பின்னால் எப்படி கொடுத்துருப்பாங்க, இதை நடுவில் எழுதியிருப்பாங்க. எப்படி எழுதியிருப்பாங்க, எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கடுத்து எக்ஸ்ஒய் உறுப்பு மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க. இதான் என்னது, நமக்கு தேவையான மீப்பெரு பொது வகுத்தி. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 3ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் என்ற இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீசீமா மற்றும் மீப்பேவா கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்து கீழ்கண்டவற்றை கண்டறிந்து நிரப்புக. இங்கே பாருங்க, 2 கணக்கு இருக்கு. முதல்ல மீசீமா கொடுத்துருக்காங்க, மீப்பேவா கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல இந்த கியூ ஆஃப் எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, இங்கே கியூ ஆஃப் எக்ஸில் அதை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவதுல பாருங்க, மீசீமா இருக்கு, மீப்பேவா இருக்கு, கியூ ஆஃப் எக்ஸ் இருக்கு. என்ன கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, கண்டிஷன் பி ஆஃப் எக்ஸையும் கியூ ஆஃப் எக்ஸையும் பெருக்கி வர்றது எதுக்கு சமமாக இருக்கும், மீப்பேவா பெருக்கல் மீசிமாக்கு சமமாக இருக்கும். நமக்கு புக்கில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும், கணக்கில் இங்கே பீக்குன்னு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். சரியா, இப்போ பாருங்க, முதல் இது எடுத்துக்கலாமா. முதல் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மீசிமா கொடுத்துருக்காங்க. மீசிமா வந்து என்ன, ஏயின் அடுக்கு 3 மைனஸ் 10 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 11 ப்ளஸ் 70. இதை காரணிப்படுத்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்து பாருங்கள், மீப்பேவா கொடுத்துருக்காங்களா, மீப்பேவா மீப்பெரு பொது வகுத்தி கொடுத்துருக்காங்க. என்ன, ஏ மைனஸ் 7. அதுக்கு அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் இருக்குது பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 12 ப்ளஸ் 35 இருக்குது இல்லையா. இதை நம்ம ஈஸியாக காரணிப்படுத்திக்கலாம். பாருங்கள் எப்படி, இந்த ஐ மாதிரி போட்டு நம்ம காரணிப்படுத்தலாம். இந்த இடத்துல ஏ ஸ்கொயரோட கீழ் 1 மாறிலி உறுப்பு 35, அப்போ ஒரு 35 35, ஏவோட கீழ் மைனஸ் 12. 2 எண்களை பெருக்கும் போது 35 வரணும், அதே எண்களை கூட்டினாலும் கழிச்சாலும் 12 வரணும். எது, 7 5 35. பாருங்க, 2க்கு மைனஸ், நடு உறுப்பு மைனஸா, அப்போ 2க்குமே மைனஸ். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, 7 5 35 மைனஸ் 7 மைனஸ் 5 ஒரே குறி, கூட்டணும், கூட்டினா மைனஸ் 12. கரெக்டா, பை. இப்போ பாருங்க, இந்த அடுக்கு 2 இருக்கு இல்லையா, இந்த அடுக்கை விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் எழுதணும், ஏ ஏ. அப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்க, ஏ மைனஸ் 7 இன்ட்டு ஏ மைனஸ் 5 காரணிப்படுத்திட்டோம். இப்போ நம்ம கியூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, கியூ ஆஃப் எக்ஸ் தானே வேணும், அப்போ பி ஆஃப் எக்ஸ் அங்கே போனால் வகுத்தலாம் மாறும். ஃபார்முலா எப்படி மாறும் பாருங்க, தேர்ஃபோர் கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், மீப்பேவா மீப்பேவா பெருக்கல் மீசிமா பை என்ன வேணும், பி ஆஃப் எக்ஸ் இல்லையா, பி ஆஃப் எக்ஸ் அப்படியே எடுத்து பிரதிடுங்க, ஈக்குவல் டு மீப்பேவா இங்கே இருக்குது பாருங்க, என்ன இருக்குது, ஏ மைனஸ் 7 இன்ட்டு மீசிமா பாருங்க, ஏயின் அடுக்கு 3 மைனஸ் 10 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 11 ப்ளஸ் 70 பை பி ஆஃப் எக்ஸ் பாருங்க. பி ஆஃப் எக்ஸ் இங்கே காரணிப்படுத்தி வச்சுருக்கோம் பாருங்க, ஏ மைனஸ் 7 இன்ட்டு ஏ மைனஸ் 5. இப்போ பாருங்க, ஏ மைனஸ் 7 கேன்சல் ஆயிரும். இப்போது இந்த இருக்கு இல்லையா முப்படிக்கோவை, இதை கொண்டு வகுக்க போகிறோம். வகுக்கலாமா, இந்த இடத்துல சாதாரண வகுத்தல் தான். பாருங்க, இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன் பாருங்க, இது நீங்கள் உள்ளே கூட எழுதிக்கலாம். ஏயின் அடுக்கு 3 10 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 11 ப்ளஸ் 70. எதை கொண்டு வகுக்க போகிறோம், ஏ மைனஸ் 5 கொண்டு வகுக்க போகிறோம். எப்படி வகுக்கணும், இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். அப்போ ஏயின் அடுக்கு 3 ஏவை கொண்டு வகுக்கணும். அப்போ என்ன ஆயிருங்க, அடுக்கு 2 வருமா, ஏ ஸ்கொயர். இந்த ஏ ஸ்கொயரை இங்கே மேலே எழுதுங்க, இந்த இடத்துல ஏ ஸ்கொயர். இப்போது என்ன செய்யணும்னா, இந்த ஏ ஸ்கொயரை இதையும் பெருக்கி உள்ளே எழுதணும். ஏ ஸ்கொயரை ஏவையும் பெருக்குனா ஏயின் அடுக்கு 3 மைனஸ் ஏ ஸ்கொயர் 5 பெருக்குனா 5 ஏ ஸ்கொயர். சைனை மாற்றுவோமா, இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ், மைனஸ் இருக்குது ப்ளஸ். இப்போ பாருங்கள், இது கேன்சல் ஆயிரும். அதுக்கு அடுத்து பாருங்கள், மைனஸ் 10 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஏ ஸ்கொயர், வேறு குறி இல்லையா, நம்ம மாற்றின குறி தான் பார்க்கணும். 10ல் 5 கழிச்சா 5, பெரிய நம்பருக்குலாம் மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் 5 ஏ ஸ்கொயர். அடுத்த உறுப்பை கீழே இறக்குங்க, ப்ளஸ் 11 ஏ. இப்போ எப்பயும் போல பாருங்கள், இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். அப்போ இங்கே முதல் உறுப்பு என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 5 ஏ ஸ்கொயர், இங்கே முதல் உறுப்பு ஏ. அப்போ இந்த ஏவும் இந்த ஸ்கொயரும் கேன்சல், அதாவது ஏயின் அடுக்கு 1ன்னு வரும். அப்போ மைனஸ் 5 ஏயின் அடுக்கு 1 இதை மேலே எழுதிடுங்க, மைனஸ் 5 ஏயின் அடுக்கு 1 போட்டாலும் சரி போடலாம் சரி, தப்பு கிடையாது. இப்போ பாருங்கள்,
இந்த -5 ஏவை இந்த வகுத்தியை கொண்டு பெருக்கி உள்ளே எழுத போகிறோம். -5 ஏவையும் ஏவையும் பெருக்குனா -5a². அதுக்கடுத்து பாருங்கள் மைனஸையும் மைனஸை பெருக்குனா ப்ளஸ்ஸு 5×25a. சரியா? குறிய மாற்றுங்க. இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். எது கேன்சல் ஆகும்? இது கேன்சல் ஆயிருமா? 11a மைனஸ் 25a வேறு வேறு குறி. அப்போ 25ல் 11 கழிச்சா என்ன வரும் நமக்கு? 14a. என்ன 14? -14. பெரிய நம்பர் 14 இருக்கா? 14a. அதுக்கு அடுத்தது கடைசியில் கீழே இறக்கிடுங்க. +70. இப்போ பாருங்க என்ன செய்யணும்? இந்த முதல் எண்ணை இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுங்க. -14aவை வகுக்கணும். எதை கொண்டு? ஏவை கொண்டு. அப்போ பாருங்க ஏவும் கேன்சல். -14. இந்த -14 மேலே எழுதிருங்க. இப்போ எதை நம்ம பெருக்கி எழுதணும்? -14 வகுத்தியும் பெருக்கி உள்ளே எழுத போகிறோம். -14 ஏவையும் பெருக்குனா -14a. மைனஸையும் மைனஸை பெருக்குனா ப்ளஸ்ஸு 14×5 70. குறிய மாற்றுங்க. மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது மைனஸ். அப்போ என்ன நமக்கு இந்த இடத்துல 0 வந்துடும். இடம் இல்லை, நான் சின்னதாக எழுதிருங்க பார்த்துங்க. அப்போ 0 வந்துருச்சு. நம்ம கணக்கு முடிஞ்சிருச்சு பாருங்க. அப்போ இந்த a⁻3 10a² -11a இதை a - 5 கொண்டு வகுத்தா நமக்கு ஆன்சர் என்ன? a² -5a -14. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். என்ன இருக்குது? a² -5a -14. இதுவும் கணக்கு தான். இது நீங்கள் உள்ளே கூட போட்டு வச்சிங்கன்னா தப்பு கிடையாது. சரியா? இதை நீங்கள் இப்படியே விட்டுட்டாலும் சரி, இல்லை இதை நீங்கள் காரணிப்படுத்தி எழுதினாலும் சரி. காரணிப்படுத்திடுவோமா? பாருங்கள் நமக்கு புக்குக்கு பின்னால் காரணிப்படுத்தி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ பாருங்கள் a² 1ஐயும் மாறிலி உறுப்பு -14 பெருக்க போகிறோம். 1 பெருக்கல் -14 என்னது? -14. அதுக்கு அடுத்தது ஏவோட கெழு -5. 2 எண்களை பெருக்கும்போது 14 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ 5 வரணும். எந்த நம்பர்? 7 2 14. பாருங்க இந்த மாதிரி 2 உறுப்பு மைனஸ் செஞ்சால் பெரிய காரணிக்கு மைனஸ் போடணும். பை என்ன இருக்கு? ஏ இருக்கா? a² உறுப்பில் அடுக்க விட்டு அடிமானம் ஏ. அப்போ பாருங்க a -7 × a + 2 எப்படினாலும் மாற்றி எழுதிக்கலாம். இதை முதல்ல எழுதி இதை ரெண்டாவது எழுதா எப்படினாலும் மாற்றிடலாம். பாருங்க a -7 × a + 2 இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். இதை மாற்றி எழுதினா தப்பு கிடையாது. a + 2 × a - 7 எழுதினா தப்பு கிடையாது. சரியா? எதை முடிச்சிட்டோம்? முதல் இது நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவதுல இந்த இடத்துல பாருங்க. இந்த மீசிமால x⁴ -y⁴ இருக்கு. இங்கே x⁴ -y⁴ இருக்கு. அப்போ இது கேன்சல் ஆயிரும். இதை நம்ம காரணிப்படுத்த வேண்டாம். இதை மட்டும் நம்ம காரணிப்படுத்தணும். அப்போ மீசிமா எடுத்து எழுதலாமா? முதல்ல பாருங்க மீசிமா ரெண்டாவது இதில் நம்ம எடுக்க போகிறது மீசிமா. முதல்ல என்ன இருக்கு? x⁴ -y⁴ × x⁴ + x² y² + y⁴. செக் பண்ணிடுமா இதான் இருக்கான்னு? ரைட், இதான் இருக்குது, எழுதியாச்சு. இப்போது நம்ம என்ன செய்ய வேண்டாம்? இதை காரணிப்படுத்த வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா அது கேன்சல் தானே ஆக போகுது. அதே காரணிப்படுத்திக்கிட்டு x⁴ × y⁴ இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். எப்படி எழுதலாம் பாருங்கள். x² the whole square + x² y² the y² the whole square. இந்த மாதிரி நம்ம பிரிச்சாச்சு. இந்த மாதிரி கணக்கு நம்ம பார்த்துருப்போம். மூணாவது கணக்கில் பார்த்துருப்போம். இதே பயிற்சியில் மூணாவது கணக்கில் இந்த மாதிரி இது ஒன்று வந்திருக்கும். பாருங்கள் x⁴ x² the whole square எழுதிட்டோம். இந்த இது அப்படியே வந்துருச்சு. y⁴ y² the whole square எழுதிட்டோம். ப்ராக்கெட்டை இந்த மாதிரி கூட போட்டுக்கங்க. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு x⁴ -y⁴ எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல பாருங்க x² the whole square + x² y² + y² the whole square. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்க a² + b² + 2ab. இந்த x² எத்தனை தடவை இருக்கணும்? 2 தடவை இருந்துச்சுன்னா நம்ம கணக்கை ஈஸியாக முடிக்கலாம். இங்கே ஒரு தடவை தான் இருக்குது. அப்போ என்ன செஞ்சிடலாம்? ஒரு தடவை கூட்டிடலாமா? + x² y². நம்ம எதை கூட்டமோ அதே தான் மைனஸ் பண்ணணும். அப்போ தான் மதிப்பு மாறாது. இப்போ பாருங்கள் அதுலேயும் சொல்லியிருப்பேன் 5 சமம் தான். இப்போது இது கூட திடீர்னு ஒரு 3 கூட்டுறோம். 5 3 8 8 5 சமம் கிடையாது. நம்ம எதை கூட்டமோ அதை மைனஸ் பண்ணிடுங்க. நமக்கு இதே 5 வந்துடும். 5 3 கூட்டினா 8 8 3 கழிச்சு 5. அப்போ இது ரெண்டும் சமம் தான். இதே மாதிரி தான் நம்ம எதை கூட்டமோ அதை மைனஸ் பண்ணிடணும். சரியா? அடுத்த ஸ்டெப் பாருங்க.
ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டினா 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அதுக்கடுத்து இந்த ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். கடைசியில் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படியே வரட்டும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4, எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், என்ன ஃபார்முலா பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், பிக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி பாருங்கள். ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், 2ab, 2 ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், பிக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம எழுதிட்டோம். மைனஸ் இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4, எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல இன்னொரு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. சரியா? அதாவது இது ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக பி, இந்த ப்ராக்கெட் ஏன் இந்த ப்ராக்கெட். அப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஏக்கு பதில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி, பிக்கு பதில் என்ன இருக்குது, எக்ஸ் ஒய் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏக்கு பதில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் பிக்கு பதில் என்ன இருக்குது, எக்ஸ் ஒய். நம்ம காரணிப்படுத்தியாச்சு. இப்போ பாருங்கள், மீசிமா முடிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது மீபேவா. மீபேவா என்ன இருக்குன்னு பார்ப்போமா? பாருங்கள், மீபேவாவில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் இருக்குது. அது நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அது எதுவும் கேன்சல் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும், எதுவும் செய்ய வேண்டாம். அதுக்கு அடுத்தது இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எதை கொடுத்துருக்காங்க, கியூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. கியூ ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்து எழுதிடலாமா? பாருங்கள், கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். பாருங்கள், என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். சரி, ரைட்டு. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பி ஆஃப் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இது பாருங்கள், இதான ஃபார்முலா. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இந்த கியூ ஆஃப் எக்ஸ் இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். மீபேவா பெருக்கல் மீசிமா பை கியூ ஆஃப் எக்ஸ். பாருங்கள், மீபேவா பெருக்கல் மீசிமா பை என்ன வந்துடும், கியூ ஆஃப் எக்ஸ். கியூ ஆஃப் எக்ஸ் அப்படியே எடுத்து பிரதியிடுங்க. ஈக்குவல் டு மீபேவா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், இதான் மீபேவா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அதுக்கு எடுத்து பாருங்கள், மீசிமா பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இதான் மீசிமா. நம்ம காரணிப்படுத்தி வச்சுருக்கிறது. இதை எடுத்து அப்படியே எழுதுவோம். என்ன இருக்குது, எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். முடிஞ்சுதா? பை கியூ ஆஃப் எக்ஸ். பாருங்கள், கியூ ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது, அதை எடுத்து அப்படியே எழுதுவோம். என்ன இருக்குது கியூ ஆஃப் எக்ஸில், எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். சரியா? இதில் கேன்சல் பண்ணுங்கள். எது கேன்சல் ஆகும், எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4, எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு. அதுக்கு எடுத்து பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆயிருமா? அவ்வளோதான். மீதி என்ன இருக்குது பாருங்கள், எடுத்து எழுதுங்க. ஈக்குவல் டு இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். நீங்கள் இதை எப்படியே விட்டுட்டாலும் கரெக்டு தான். அப்படி இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கடுத்து எக்ஸ் ஒய் உறுப்பு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த மாதிரி எழுதினாலும் கரெக்டு தான். நீங்கள் இதோட நிறுத்திடலாம். இந்த ஸ்டெப் ரெண்டும் ஒன்று தான். சரியா? இதான் என்னது, நமக்கு தேவையான பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.